அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். நிறைய விஷயங்கள், நிறைய பரபரப்பான செய்திகள் போயிட்டுருங்க. ஸ்பெயினிலிருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இறங்கினோடனே ரொம்ப ஒரு பரபரப்பான தகவல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பட்ஜெட் உரையெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கப்படுறதுக்கு பார்த்தேன், படித்தேன், எல்லாமே செஞ்சேன், பார்த்தேன், ரசித்தேன், சிரித்தேன் அப்படின்னு 3 வரியில் நச்சுன்னு முடிச்சிட்டாரு. இந்த ஒரு டைலாக் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. இன்னொரு விஷயம் கூட, யாருங்க எதிர்க்கட்சி, இது பிஜேபி தான் எதிர்கட்சின்ற மாதிரியும் காங்கிரஸ் எதோ ஆளுங்கட்சின்ற மாதிரியும் வந்து மோடியோட உரை இருந்தது அப்படின்னு அதையும் ஒரு நக்கல் அடிச்சிட்டாரா. 3வது விஷயம், சார் 400 தொகுதி ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்களே, அது ஏன் 540 தொகுதி பக்கம் இருக்குது, அதையும் சொல்லியிருக்கலாமே, எல்லாமே ஜெயிக்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து போயிட்டார். ஸோ இது அதாவது வார்த்தைகள் குறைவு, ஆனால் அந்த வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் இருந்த மாதிரியான ஒரு பதில்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி காங்கிரஸ் தரப்பில் ஒரு தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 50% ரிசர்வேஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த 50%க்கான ரிசர்வேஷனை நாங்கள் நீக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அதிரடி அறிவிப்பை வந்து கொடுத்துட்டார். நார்மலாகவே தேர்தல் அறிவிப்பில் தான் கொடுப்பாங்க, பட் இவர் முன்னாடியே சொல்லிட்டார் ராகுல் காந்தி அவர்கள். குறிப்பாக அவர் என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னாருன்னா, 8% வந்து இந்தியாவில் ட்ரைபல் இருக்காங்க, 15% வந்து தலித் இருக்காங்க, 50% ஓபிசி இருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துனீங்க அப்படின்னா 73% வருது. அப்புறம் 50% எப்படி கட்டுப்படி ஆகும் சொல்லுங்கள். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த ரிசர்வேஷனை முழுமையாக நீக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லும்போது நேற்று இன்னொரு வீடியோ மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது. ஒரு நாய்க்குட்டி ஒன்று, அவர் வந்து பாத யாத்திரை போகும்போது நாய்க்குட்டி ஒன்று இருந்தது. அந்த நாய்க்குட்டிக்கு பிஸ்கெட் கொடுக்குறாரு, அது வாங்கலை, அதனால் ஓனர்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை என்ன பண்ணிட்டாங்க, டேக் பண்ணி பாருங்கள், நாய் கொடுக்குற பிஸ்கெட்டு இந்த பக்கம் மனுஷனுக்கு கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அவர் வந்து கூட என்ன சொன்னார்னா, ஏங்க கொடுத்தேன், அதுக்கு ஒரு நடுக்கத்தில் இருந்ததுன்னு சாப்பிடல, அதனால் அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட வைங்கன்னு சொன்னேன். இது என்னங்க பெரிய வைரல் ஆகிறதுக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வைரலான வீடியோக்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி 3 மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கர்நாடகா, இன்னொன்று கேரளா. மத்திய அரசு மிகப்பெரிய அளவுக்கான ஓர வஞ்சனை செய்திருக்கிறது. குறிப்பாக மேலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்கி எங்களை புறக்கணிக்கிறதுன்ற அளவுக்கு பெரிய ஒரு போராட்டம் எடுத்திருக்காங்க. அந்த ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம 2-3 ஃபேக்டில் ஆராய போகிறோம். ஒன்று என்னென்னா, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் எந்த அளவுக்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க, இந்த பக்கம் இந்த டைம் எந்த அளவுக்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க, நிஜமாகவே யார் அதிகமாக டேக்ஸ் கட்டியிருக்காங்கன்ற மிகப்பெரிய ஒரு ஒப்பீடு நம்ம செய்ய போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா, மத்திய அரசிலிருந்து 24-25க்கான பட்ஜெட்டில் நம்மளுக்கான நிதியை ஒதுக்கும் போது மிகப்பெரிய ஒரு பாரபட்சம், அவங்களுக்கு சார்ந்து தான் வந்து நிறையா ஒதுக்கிட்டாங்கன்றதை முன்னெடுத்து சீதாராமையா அவர்கள் இங்கே டெல்லியில் போயிட்டு இப்போ போராட்டம் பண்ண போகிறார். அதில் இன்னொரு ஹைலைட் அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அழைச்சிருக்கிறார், வாங்க நீங்களும் கலந்துக்கோங்க, நீங்கள் கர்நாடகாவில் இருந்தாலும் உங்களை எம்பியாக தேர்ந்தெடுத்தாங்க மீன் ராஜ்யசபா சீட்டுக்கு போனீங்க இல்லையா, அதனால் நீங்களும் வந்து கலந்துக்கோங்கன்றாங்க. அந்த மிகப்பெரிய வயலில் இருந்தது. அந்த போராட்டத்திற்கு இங்கே தமிழக சார்ந்த எம்பிக்கள் வந்து கருப்பு ஷர்ட் போட்டு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், ஆல்மோஸ்ட் நாங்களும் கலந்துக்கிட்ட மாதிரி தான் இருக்காங்க. அதே போல் கேரளாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கான நிதியை வந்து பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக நேற்று சீதாராமையா அவர்கள் வந்து எங்களோட ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி உழைக்கிற காசை வந்து அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னாங்க. அதற்கு நேற்று கூட பாராளுமன்ற உரையில் மத்திய அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாருங்க அப்படின்னா, இப்போ ஒரு கார் கம்பெனி இருக்குது, இப்போ ஸ்ரீபெரும்புத்தூரில் அந்த கார் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னா சேல்ஸ் ஆகிறது தான் ஜிஎஸ்டி. அந்த சேல்ஸ் வந்து எல்லா மாநிலத்துலேயும் நடக்கும். எல்லா மாநிலத்துலையும் நடக்கும்போது அங்கே கட்டுற வரி நீங்கள் உங்கள் மாநிலத்தில் ஒன்றா நீங்கள் கணக்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லா மாநிலமும் கலந்துக்கிட்டதான்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி காங்கிரஸ் அரசுக்கு முன்னாடி எவ்வளோ நிஜமாகவே ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த பக்கம் 2 சைடு போடுறேன். ஒன்று வந்து 2012-13 ஒதுக்கப்பட்ட நிதி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ 2024-25 ஒதுக்கப்பட்ட நிதி. டோட்டல் ஆவரேஜ் 3.57%. இந்த பக்கமும் டோட்டல் ஆவரேஜ் 3.57% இருக்குது ஓவரலாக.
இதில் ஃபஸ்ட்டு நம்ம யாரது பார்க்கலாம் அப்படின்னா, யாரது ரொம்ப டார்க் கலராக இருக்குன்னா அந்த க்ரீன் கலர் தான் ரொம்ப டார்க்காக இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் டோட்டல் டேக்ஸில் ஒதுக்குறாங்கன்னா 19.68%. எப்போ 2012-13 அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஒட்டுமொத்த இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. காரணம் என்ன சொல்ல வராங்கன்னா, மக்கள் தொகையின் அடிப்படையில் அவங்க நாங்கள் ஒதுக்குறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 17.94%. அப்போ அதோடு கம்பேர் பண்ணும்போது மேபி இப்போ குறைவாக தெரிகிறது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, மத்திய பிரதேசில் 2012-13 7.12, இப்போ 7.85%, ஒரு 0.50 வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது என்னென்னா, நம்ம அங்கே எங்கேயோ பார்க்கறதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடலாமே. தமிழ்நாடு என்ன அப்படின்னா 2012-13 4.97, இப்போ நம்மளுக்கு 4.08, அதை விட கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அந்த 0.89% வந்து குறைச்சிருக்கிறாங்க. அப்புறம் கேரளா பார்த்திங்க அப்படின்னா 2.34% 12-13 ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1.93%. இதில் கர்நாடகா என்ன சொல்கிறாங்கன்னா 12-13 4.33% ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3.65% தான். இது வந்து நான் இவ்வளோ இயர்கள் கழித்து நான் ஒப்பீடு பண்ணுறேன். மகாராஷ்டிரா 2024 6.32%, அப்புறம் வந்து 5.2% இருக்குது. மீதி மற்ற மாநிலங்கள் ராஜஸ்தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசங்கள் இல்லை. இது காரணம் என்ன அப்படின்னா, நிதி ஒதுக்கீடுக்குன்னு ஒரு அளவீடு இருக்கும். சரி, நம்ம இன்னொரு விஷயத்தை கூட பார்த்தலாம். 2007-8 பாருங்கள், இது எக்ஸல் சீட்டாக தான் கிடைச்சது. இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் 19.264 ஷேர் பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகார் அதிகமாக இருக்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி நான் பீகாரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். பீகார் பார்த்தீங்கன்னா சேம் 10.92%, 10.92% இருந்தது. அதாவது 2012-13 2023-24. மீதி நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோன்னா 5.305% அளவுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடை விட இன்னும் அதிகமாக ஒதுக்கியது எங்கன்னா மத்திய பிரதேசத்துக்கு பாருங்கள் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் அப்படின்னா 14வது பாயிண்டில் இருக்குல்ல, அது. தமிழ்நாடுன்றது 24வது பாயிண்டில் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்துக்கு பாருங்கள் 7.13, ஏன்னா தனி மாநிலமாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிகபட்சம் மீதி மற்ற மாநிலம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அதே அளவுக்கு தான் இருக்கிறது. ஸோ 2010-11 எடுத்துக்கிட்டாலும் அந்த லிஸ்ட்டில் யாருக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க, 2010-11 காங்கிரஸ் இருந்தாங்களே, அப்பயும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசுக்கு 19.677, அடுத்தது பீகார், நம்ம தமிழ்நாட்டுக்கு 4.969 ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒதுக்குனதை விட குறைச்சிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு 2007-8 விட இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க, குறைச்சிருக்கிறாங்க. 5 பாயிண்ட்லேருந்து இவங்களும் அதே அளவு குறைச்சிருக்காங்க. ஸோ நம்ம இன்னொரு ஒப்பீடு கூட பார்த்துடலாம். 2012-13 ஓவரால் அமௌண்ட்டை எப்படி டிவைட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரைபடம் என்ன சொல்ல வரும் அப்படின்னா, நம்ம இது வந்து கோடி இல்லை, 15,032 கோடி அளவுக்கு நம்மளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. கர்நாடகாவுக்கு 13, நம்மளோட 2 கம்மியாக தான் ஒதுக்கியிருக்காங்க. ஆந்திராவுக்கு 20, மகாராஷ்டிராவுக்கு வந்து ஒரு 15. மகாராஷ்டிராவுக்கு நம்மளுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 500 கோடி பக்க வித்தியாசம் வருது. ஆனால் இங்கேயும் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பீகாருக்கு பெரிய அளவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. மீதி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் இதுகள் தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை பார்த்துடலாம். செப்டம்பர் 2023 ஜிஎஸ்டி ரெவன்யூ யாருக்கு அதிகமாக இருந்தது? ஆக்சுவலாக இன்னொரு டேட்டா கூட இருந்தது, நான் காட்டுறேன். நான் இதில் அதிகமாக யாருக்கு ஃபஸ்ட்டு காட்டுறாங்கன்னா மகாராஷ்டிரா 25,137 காட்டுறாங்க. ஆனால் மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு 10,481, கிட்டத்தட்ட மேஜர் வித்தியாசம் வருது ரெண்டுத்துக்கும். கர்நாடகா 11 இருக்குது. அடுத்து உத்தரப்பிரதேஷ் 7,844. தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா 3வது பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, செகண்டு கர்நாடகா, தேர்டு தமிழ்நாடு, 4வது தான் குஜராத் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான நிதி ஒதுக்கீடுகள் இருக்கான்னா இல்லை, அதற்கான காரணங்களும் நிறையா இருக்கிறது. ஸோ இப்போ தற்போதைய நிதி ஒதுக்கீடு நீங்கள் ஆல்ரெடி நிறைய வைரலாக பார்த்துருப்பீங்க. இதுதான் உத்தரப்பிரதேசுக்கு 2,18,816 கோடி, மீதி எல்லாம் வந்து கம்மியாக ஒதுக்கியிருக்காங்கன்னு. ஆனால் டேக்ஸ் ரெவென்யூ பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம். இப்போ அந்த வித்தியாசத்தை காட்டியிருக்காங்க பாரு. இந்த தடவை 49, 2024-25 காட்டுறேன், 49,754. அதே மகாராஷ்டிராவுக்கு 77. அதுக்கு கீழே இன்னொரு விஷயம் நம்ம ஃபைனலாக இந்த வரைபடத்தோட ஒப்பீடு முடிச்சிடலாம். 21-22 டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனில் ஓவராலாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க. நான் முன்ன சொன்னது வந்து ஜிஎஸ்டி ரெவென்யூ. இது டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா மகாராஷ்டிரா.
அவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, மிகப்பெரிய வித்தியாசம். அதுக்காக தான் நிதி மேபி அந்த பக்கம் அதிகமாக ஒதுக்கியிருப்பாங்களோன்னு தோணுது. இன்னொரு பார்த்தோன்னா தமிழ்நாடு அடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்கும், அடுத்தது கர்நாடகா, அப்புறம் குஜராத், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், அப்புறம் வெஸ்ட் பெங்கால் இருக்குது. ஸோ இதில் எல்லா வகையிலையும் பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் பேஸில் கலெக்ஷன் ஆகிற பேஸில் பெரும்பாலும் நிதிகளை ஒதுக்குறாங்கன்னா அந்த நிதிகள் இல்லை. பெரும்பாலும் ஜிஎஸ்டினோட நிதியை வந்து எப்படி ஒதுக்குவாங்கன்னா 50% முதல்ல மாநில அரசு கொடுத்துருவாங்க. 100 ரூபா இப்போ கொடுக்குறோன்னா 50% கொடுத்துருவாங்க. அதில் வந்து 41% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த பிரித்து வந்து கொடுப்பாங்க. 9% மத்திய அரசுக்கான ஊழியர்கள் மீதி எல்லாத்துக்கும் எடுப்பாங்க. மீதி 41% ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, அதை நாங்கள் பிரித்து கொடுக்குறன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய டேக்ஸோட ஒப்பீடு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எங்கே இந்த போராட்டங்கள்லாம் குறிப்பாக இதற்கு முன்னாள் நிதியமைச்சர் பி தியாகராஜன் அவர்கள், அவர் டிஆர்பி தியாகராஜன் அவர்கள் என்ன சொன்னார்னா, எத்தனை நாளைக்கு தான் வட மாநிலங்களில் முன்னேறும்னு நீங்கள் ஒதுக்குவீங்க, நாங்கள் எத்தனை நாள் தான் இதெல்லாம் பொறுத்துட்டு போகிறது, எல்லாமே ஒரு லிமிட் இல்லையா, இன்னுமே நாங்கள் கட்டிகிட்டே இருந்தோன்னா என்ன அர்த்தம், போதும் அந்த காலத்துலேருந்து ஒதுக்கிறீங்க, 20 வருஷமாக இன்னுமே அவங்க முன்னேறுவாங்க அப்படின்னு ஒதுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அங்கே தான். பட் இருக்கிற உண்மைகளை நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம புரிந்துக்க வேண்டியது. இன்னொரு தியாகராஜன் போது இன்னொரு விஷயம், அவர் என்ன பண்ணிட்டாரு, நேற்று ஒரு வீடியோ பதிவு ஒன்று சன் நியூஸில் அந்த பிக்சரில் கூட போட்டிருந்தாங்க. எப்போ வீட்டுக்கு ஒரு அரசு வேலையா அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படி இப்படி தவறான ஒரு வாக்குறுதி வந்து கொடுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 7.6 கோடி பேர் இருக்கிறாங்க மக்கள் உள்ள மாநிலத்தில். 2,397 கோடி அரசு வேலைகள் வழங்கப்படும் அப்படின்னா இது எப்படி சாத்தியம், வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு பெரிய டேட்டா பேஸை போட்டிருந்தாங்க. அதற்கு மீண்டும் அவங்களோட ஐடி விங் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் அரசு வேலை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவும் போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்க. நீங்கள் இதுவரை எந்த குடும்பத்தில் யாருக்கும் கூட ஒரு தலைமுறை கூட அரசு வேலை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை கொடுக்கும். அன்னைய குடும்பத்திலே அரசியல் வேலை இல்லை, அரசு வேலை இல்லை, 7 தலைமுறையாக அரசு வேலை இல்லை. ஸோ இந்த அளவுக்கு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கரெக்டான வீடியோ பதிவை எடுத்து அதுக்கான டேக் பண்ணுங்க எங்களை அப்படின்ற மாதிரி இங்கே மாநில அரசில் சொல்லியிருந்தாங்க. நேற்று மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இருந்தது என்ன அப்படின்னா, நேற்று மக்களவையில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இருந்தது என்ன அப்படின்னா, திமுகனுடைய எம்பி ஆர் ராசா அவர்கள் வந்து மிகப்பெரிய மத்திய அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினார். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, 2 தடவை வந்து பார்த்தீங்க, அடுத்தடுத்த புயல் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது, ஃபண்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நாங்களும் ஒரு டீம் வந்து அமித்ஷா அவர்களையும் பார்த்தோம், ராஜ்நாத் சிங் அவர்களையும் பார்த்தோம், நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்தோம், நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிலாம் சொன்னீங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, பட் இன்ன வரைக்கும் நீங்கள் நிதிகள் கொடுக்கலன்னும் போது நீங்கள் பாரபட்சம் பார்க்குறீங்க அப்படின்றதுல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அது முடிஞ்ச உடனே டிஆர் பாலு அவர்கள் எந்திரிச்சு பேசுகிறாரு. அப்படி பேசும்போது எல் முருகன் அவர்கள் வந்து மீன்வளத்துறை இணையமைச்சர் அவர்கள் எழுந்திரிச்சு கொஞ்சம் குறுக்கீடு செஞ்சார் அப்படின்ற மாதிரி வீடியோ பதிவாக தான் வந்தது. பட் அதுக்கு என்ன சொன்னார்னா, நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பெரிய விவாதம் வந்தது. அந்த விவாதத்தில் டிஆர் பாலு அவர்கள் வந்து யூ அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே அது என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் ஒரு அருந்ததியர்லேருந்து அமைச்சராக வந்தவங்களை பார்த்து இப்படி அன்ஃபிட்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி, இது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை மதிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நேற்றிருந்து பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது. ஆக்சுவலாக அந்த இவர் டிஆர் பாலு அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஒரு சீனியர் அமைச்சர் பேசும்போது அந்த சார்ந்த அமைச்சர்கள் வந்து பதிலளித்தாங்கன்னா பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து எந்திரிச்சு குறுக்கிடும் போது தமிழ்நாட்டுக்கான நிதி வேணும்னு சொல்லும்போது ஒரு தமிழ்நாட்டு அமைச்சரே குறுக்கிடும் போது அது சரியில்லை, அதனால தான் நான் தமிழ்நாட்டுக்கு நிதி வாங்கி கொடுக்கறதுனால நீ அன்ஃபிட் அப்படின்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன், மற்றபடி எங்களுக்கு ஜாதி இல்லை, பேதம் இல்லை, எங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் அப்படி திருச்சி இப்படி கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி திமுக தரப்பில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு டயலாக் தாழ்த்தப்பட்ட மக்களை தலித் மக்களை பார்த்து தான் அப்படி சொன்னார் அப்படின்னாருன்னா, இவரும் அதுதானே, ராசாவும் அதே தானே, அவருக்கு அவங்களே எப்படி சொல்லிப்பாங்க, அவர் பேசுனதுக்கப்புறம் தானே ஒரு குறுக்கிட்டார், அதனால தானே சொன்னான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதையும் இந்த டைலாக்கையும், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்து சொல்லிட்டாங்க செஞ்சிட்டாங்கன்ற இந்த டைலாக்கையும் அங்கே ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ட்ரைப் மலைவாழ் மக்கள், நான் என்னையை பழி வாங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, மலைவாழ் மக்கள் காரில் போனால் இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்களா, இது எல்லாம் வேறு ஒரு பிரச்சனையை எங்கேயோ திசை திருப்பி எதுக்கோ வந்து உக்காரைக்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுதில்ல. அந்த ஆங்கிளில் தான் நம்மளும் பார்க்கலாம் நம்ம.
இது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட சேருமா அப்படின்றதுக்கு ஒரே ஒற்றை வரியில் சொல்லிட்டாங்க. எங்க அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பாஜக ஒரு மதவாத கட்சிங்க, அவங்க கொள்ள மதவாத சக்தி கொள்ள நாங்கள் சேர்ந்தோம் அப்படின்னாலாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்கிறார். தேசிய அரசியல் அப்படின்னு பார்த்தோன்னா நேற்று மிகப்பெரிய ஒரு திருப்பம். அமோதி தொகுதியில் பாத யாத்திரை மேற்கொண்டார். யார்? காங்கிரஸினுடைய எம்பி ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத யாத்திரை மேற்கொள்ளும் போது அங்கே ஒரு எதிர்பாராத திரும்பம் என்னென்னா அகிலேஷ் யாதவ் அவரோட கலந்துக்கிட்டார். அப்போ அகிலேஷ் யாதவும் அவங்களும் கூட்டணி சேர்றாங்க. எஸ்பியினுடைய சீஃப் வந்து அவர் தான். அப்போ கூட்டணி உறுதியாயிருச்சு. அப்போ மொத்த சீட்டில் காங்கிரஸ் 11 தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. அப்போ உறுதியான உடனே மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ். இந்தியா கூட்டணியில் இழுப்பறியாக இருந்த இந்த தொகுதி பங்கீடு ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்லாம் அவர் கலந்துக்க மாட்டார்ல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்தியா கூட்டணிக்குன்னு சொல்லப்பட்டது. அதே சமயத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிட்டார். எங்களுக்கும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியே எதுவுமே கிடையாது, இன்னுமே அவங்க இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு கட்சி அதாவது போன டைம் அகிலேஷ் யாதவோடு சேர்ந்து 30 தொகுதியில் போட்டியிட்டாங்க. ஆர்எல்டி அப்படின்ற ஒரு கட்சி தான். இந்த ஆர்எல்டியோட கட்சி ஒரு 33 தொகுதியில் அப்போ 11 எம்எல்ஏ வந்து ஜெயித்தாங்க. அதுக்கு முன்னாடி இல்லை. இப்போ 11 எம்எல்ஏ ஜெயித்தாங்க. இப்போ ஆக்சுவலாக இவங்களுக்கு அதாவது வெஸ்ட் உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, அங்கே 17% ஆஃப் ஓட் ஷேர் இருக்குன்னு இருக்காங்க. பட் இவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு நான் என்டிஏ கூட சேர்றேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி சொல்லப்படுறது. அவர் அதில் கலந்துக்கல. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ். என்னென்னா இவங்க இந்தியா கூட்டணியில் ஒரு பக்கம் பலம்னாலும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 17%க்கான வாக்கு வங்கி அவங்க பக்கம் போய் சேருதுன்னு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது. அங்கங்கே கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது. பொது சிவில் சட்டம் ஏற்கனவே கோவாவில் இருக்குது. போர்ச்சுகீசியர்கள் இருந்த ஃபாலோ வந்து அப்படியே பொது சிவில் சட்டத்தை அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணிட்டுக்கிறாங்க கோவாவில் இதுக்கு முன்னாடி இருந்து. பட் இப்போ வந்து உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக உத்தரகாண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, மீதி எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்ததுன்னா லிவிங் டுகெதர், கல்யாணம் ஆகாமல் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்கிறாங்க இல்லையா, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்ல வராங்க. முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 1 மந்த்து சிறை தண்டனை கண்டிப்பாக இருக்கும், அது ஃபைன் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இருந்தாலும் எத்தனை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இந்த மாதிரியான இது? நாங்கள் கண்டுபிடிச்சி தான் ஃபைன்ன்றாங்க. இதுதான் பேசு பொருளாக இருந்தது. எப்படிப்பா கண்டுபிடிச்சி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா இன்றைக்கி லிவிங் டுகெதர் அது ஒரு மாதம் கூட இல்லை, அடுத்தடுத்தால் தாவிட்டே இருக்கிறாங்களே. இன்றைய சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கும்போது வேறு லெவலில் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி கூடிய காலத்தில் என்ன பண்ண போகிறாங்களோ சேரும். இந்த காமன் பொது சிவில் சட்டம் அடுத்தடுத்து பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் அமுல்படுத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இனி எல்லாரும் ஒன்று தான், யாருக்கும் எந்த தனி சட்டமும் கிடையாது அப்படின்ற அடிப்படையில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் மகாராஷ்டிரா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்சிகளை வந்து உடைச்சிட்டே இருக்கிறாங்க. சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் அந்த கட்சியை உடைச்சி அவருக்கு அந்த சின்னத்தை கொடுத்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. இப்போ தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து சரத்பவாரினுடைய மருமகன் அஜித் பவார் அவர்கள் வந்து தனியாக விலகி வந்தார். இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க, இவர்கிட்ட தான் மெஜாரிட்டியாக மெம்பர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அஜித் பவார் அவர்களுக்கு சின்னத்தை ஒதுக்கி நிறுத்திட்டாங்க. இப்போ ஏற்கனவே தேசியவாத காங்கிரஸ் பிளவுப்பட்டதிலே மிகப்பெரிய ஒரு அடி. இதில் சின்ன வேற இவருக்கு அஜித் பவார் அவர்களுக்கு வந்துச்சு. அஜித் பவார் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரத்பவார் அவர்கள் வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில் விருப்பமாக்குறாரு. இதில் இன்னொரு விஷயம், சரத்பவாரோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க அப்பா பக்கம் தான் நிற்கிறாங்க, ஹஸ்பண்ட் பக்கம் நிற்கல. ஹஸ்பண்ட் மட்டும் இப்போ தனியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம. ஸோ இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் நிறைய இருக்கிறது. காலத்தின் கட்டாயம் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம நாளை பார்த்து விடலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.